திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இது மாதிரி அவங்க ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்கப் போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவப் போகிறார் என்று தெரிந்து இன்றைக்கி அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போகிறதில்ல. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவர் காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒன்று அவர் எல்லோரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊரில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது. ஒரு ஆட்சிக்கு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு இருக்காது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிராஜ் இறந்து போயிட்டாரு. அது பதிவு செய்ய போகும்பொழுது ஊடகத்தினரை தாக்கக்கூடியவங்களையும் கார்ல ஏறி அவங்கள மிரட்டும் தொழிலையும் அதை இப்போதான் அந்த நிகழ்வு குறித்து எனக்கு ஏர்போர்ட்லேருந்து இறங்கணும்னு எனக்கு தகவல் வந்தது. அது கண்டிப்பாக எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிற நிர்வாகிகளிடம் நாங்கள் பிரஸ் மீட் சொல்லியிருந்தோம். அதை தாண்டி அங்கே இருக்கிற நிர்வாகிகளில் போனப்போ தான் அந்த மாதிரியான ஒரு அசௌகரியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இது மாதிரியான நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். சார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்க ஜெயிக்கலை. அவங்க ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டாங்க. 32% வாக்குன்றது எப்படி கிடைக்கும்? அதாவது அவங்க ஒரு கனவுல வாழ்ந்துட்டாங்க. இந்த ஓட்டு அவங்களுக்கு இருந்த மாதிரி விஜய் கூட்டத்தில் இளைஞர் பலியானது தொடர்பாக தாவேக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்தோம்.